ஹே ஃபுடீஸ், வெல்கம் டு liveloveloverecipes.com. இன்றைக்கி நம்ம சேனலில் நம்ம பார்க்க போகிற ரெசிபி வீடியோ என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஆத்தென்டிக் வெஜ் புலாவ். இது அப்படியே ஹோட்டல் ஸ்டைலில் சூப்பராக எப்படி செய்கிறதுன்றதை நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். அதுக்கு முன்னாடி கண்டிப்பாக இந்த ப்ரிப்பரேஷனுக்கு நீங்கள் சீரக சம்பா ரைஸ் யூஸ் பண்ணுங்கள். சீரக சம்பா ரைஸ் யூஸ் பண்ணும்போது அப்படியே 100% ஆத்தென்டிக்கான ஹோட்டல் டேஸ்ட்டில் உங்களுக்கு இந்த வெஜ் புலாவ் கிடைக்கும். இல்லை உங்ககிட்ட பாஸ்மதி ரைஸ் தான் இருக்குது அப்படின்னாலும் பரவாயில்ல, பட் சீரக சம்பா ரைஸில் செய்கிறத விட ஒரு 2% டேஸ்ட் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும் இந்த பாஸ்மதி ரைஸில். இந்த ப்ரிப்ரேஷனில் தக்காளியோ மற்ற மசாலா பவுடர்ஸோ இஞ்சியோ எதுவுமே இல்லாமல் எவ்வளோ சூப்பராக சீக்கிரமாக எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறதுன்றதை நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். இதுக்கு நம்ம முதல்ல ஒரு மசாலா ரெடி பண்ணிக்கணும். அந்த மசாலா பேஸ்ட்டை வச்சு தான் நம்ம ரைஸ் ப்ரிப்பேர் பண்ணவே ஆரம்பிக்கணும். அதுக்கு முன்னாடி நீங்கள் உங்கள் ரைஸை ஊற வச்சுருங்க. இப்போது இந்த மசாலா பேஸ்ட் ப்ரிப்பேர் பண்ணுறதுக்காக 5 சின்ன வெங்காயம், 3-4 பல் பூண்டு, 2 பச்சை மிளகா, இல்லைனா பச்சை மிளகா உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க, ஒரு துண்டு பட்டை, 2-3 லவங்கம், ஒரு நட்சத்திர சோம்பு, 1 டீஸ்பூன் சோம்பு, கொஞ்சமாக கல்பாசு, கொஞ்சமாக நறுக்குன கொத்தமல்லி அண்ட் புதினா. இது எல்லாத்தையுமே ஒரு மிக்ஸி ஜாருக்கு மாற்றிட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா பேஸ்ட்டாக அரைச்சிக்கோங்க. இப்போது ஒரு குக்கரை ஹீட் பண்ணி குக்கர் ஹீட் ஆனதுக்கப்புறமா 3 டேபிள் ஸ்பூன்ஸ் ஆஃப் கீ அண்ட் 2 டேபிள் ஸ்பூன்ஸ் ஆஃப் ஆயிலை ஆட் பண்ணுங்கள். இப்போது ஆயில் அண்ட் கீ ஹீட் ஆனதுக்கப்புறமா பிரிஞ்சி இலையையும் கல்பாசையும் போட்டு நல்லா பொரிய விடுங்க. ஒன்ஸ் இது நல்லா பொரிஞ்சிருச்சு அப்படின்னா 1 டீஸ்பூன் ஆஃப் சீரகம் ஆட் பண்ணி அதையும் பொரிய விடுங்க. இதை ஒரு 1 மினிட் அப்படியே குக் பண்ணிங்க அப்படின்னா அந்த வாசனையெல்லாம் எண்ணெயில் இறங்கிடும். இதுக்கப்புறமா ஒரு நறுக்கி வச்ச வெங்காயத்தை ஆட் பண்ணுங்கள். வெங்காயம் கொஞ்சம் ப்ரௌன் ஆனதுக்கப்புறமா நாம் எடுத்து வச்சுருக்கிற அந்த மசாலா பேஸ்ட்டை இதில் ஆட் பண்ணுங்கள். இந்த மசாலா பேஸ்ட்டை நல்லா ஆனியனோட கலந்து விட்டுட்டு எடுத்து வச்சுருக்கிற வெஜ்ஜீஸை இப்போது குக்கரில் போடுங்க. நான் இன்றைக்கி யூஸ் பண்ணியிருக்கிற வெஜ்ஜீஸ் பீன்ஸ், கேரட், பட்டாணி, உருளைக்கிழங்கு, காலிஃப்ளவர், இது எல்லாமே நான் சேர்க்க போகிறேன். இது கூட நீங்கள் மஷ்ரூம்ஸ் ஆட் பண்ணாலும் இல்லை உங்களுக்கு பிடிச்ச வேறு ஏதாவது வெஜிடபிள்ஸை ஆட் பண்ணாலும் ஓகே தான். இதில் காலிஃப்ளவரை மட்டும் ஒரு 2 மினிட்ஸ் ஹாட் வாட்டரில் போட்டு பாயில் பண்ணி இறக்கி தனியாக வச்சுருங்க. இப்போது காலிஃப்ளவரை தவிர மற்ற எல்லா வெஜிடபிள்ஸையும் குக்கரில் ஆட் பண்ணிக்கோங்க. காலிஃப்ளவரை லாஸ்ட்டாக தான் ஆட் பண்ணணும், இல்லை அப்படின்னா ஹீட்டில் தண்ணியில் நல்லா குழஞ்சிரும். இந்த ப்ரிப்ரேஷனுக்கு தேவையான உப்பை ஆட் பண்ணிவிட்டு காய்கறியெல்லாம் நல்லா சாட்டே பண்ணிவிடுங்க. இதுக்கப்புறமா நான் எடுத்து வச்சுருக்கிற 1 கப் பாஸ்மதி ரைஸ்க்கு 1.5 கப் தண்ணி யூஸ் பண்ணுறேன். அந்த தண்ணியை ஆட் பண்ணிவிட்டு நல்லா வெஜிடபிள்ஸை கலந்து விட்டு மூடி வச்சு ஒரு 5 மினிட்ஸ் குக் பண்ணுங்கள். ஸோ தட் வெஜிடபிள்ஸ் கொஞ்சம் குக் ஆகிடும். இப்போது இதில் அரிசியையும் சேர்த்துட்டு கூடவே 1 டீஸ்பூன் ஆஃப் சுகர் ஆட் பண்ணுங்கள். சுகர் ஆட் பண்ணுறதுனால டேஸ்ட் பேலன்ஸ் ஆகிடும், ஷார்ப் டேஸ்ட் எல்லாமே போயிடும். இன்கேஸ் காலிஃப்ளவர் நீங்கள் ஆட் பண்ணுற மாதிரி இருந்ததுன்னா இந்த ஸ்டேஜில் காலிஃப்ளவரை ஆட் பண்ணிவிட்டு உங்கள் குக்கரை க்ளோஸ் பண்ணி 2 விசில்ஸ் விடுங்க. ப்ரெஷர் நேச்சுரலாக சப்சைட் ஆனதுக்கப்புறமா குக்கரை ஓப்பன் பண்ணி பாருங்கள். இப்போது ஆரோமேட்டிக் அண்ட் ஃப்ளேவர்ஃபுல் வெஜ் புலாவ் ரெடி. பாருங்கள், அரிசியெல்லாம் அழகாக உதிராக வந்திருக்கு. நான் சொன்ன மாதிரியே இந்த புலாவை நீங்களும் செஞ்சு பாருங்கள். உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.